திருக்குறள் அதிகாரம் மடியின்மை. குறள் 601. குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும். விளக்கம்: ஒருவன் பிறந்த குடி, அதாவது குடும்பம் என்னும் அணையாத விளக்கானது சோம்பல், அதாவது மடி என்கின்ற மாசு, அதாவது அழுக்கு அல்லது இருள் வந்து படிந்தால் ஒளி மங்கிச் சிதைந்து அழிந்துவிடும். அதாவது ஒரு பரம்பரையின் புகழை சோம்பல் அழித்துவிடும். மகாபாரதம். அலக்ஷ்மி ஆலசம் பிரவிஷதி ஹ்ய அதக்ஷம் ச நிருபாதிபா நித்ரா தந்த்ரி பிரமாதாச்ச ஆலஸ்யம் சேதி பஞ்சகம். விளக்கம்: மன்னனே, சோம்பல், அதாவது ஆலசம், திறமையின்மை, அதீத உறக்கம், தளர்ச்சி, கவனமின்மை ஆகிய 5 இடங்களில்தான் மூதேவி, அதாவது அலக்ஷ்மி குடியிருக்கிறாள். எங்கே சோம்பல் நுழைகிறதோ அங்கே செல்வமும் குலப்பெருமையும் அழிந்து வறுமை வந்து சேரும். மனுஸ்மிருதி. நாலஸ்யேன விந்ததி ஸ்ரியம் நாலஸ்யேன குலம் ரக்ஷேத் தக்ஷः சர்வேஷு காரியேஷு பவேத் அதந்திரிதः சதா. விளக்கம்: சோம்பலால் எவனும் செல்வத்தை அடைய முடியாது. சோம்பலால் தன் குலத்தை காக்கவும் முடியாது. எனவே ஒருவன் எல்லா காரியங்களிலும் சோர்வின்றி, அதாவது அதந்திரிதக, சோம்பல் நீங்கிய திறமையாளனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்ப விளக்கு பிரகாசிக்கும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 601 உள்ள மடி மற்றும் குடி என்னும் விளக்கு என்ற உருவகங்கள் சனாதன தர்மத்தின் தாமச குணம் மற்றும் குல தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தாமச குணம். சனாதன தர்மத்தின்படி சோம்பல் என்பது தாமச குணத்தின் வெளிப்பாடு. பகவத்கீதையில் கண்ணன் பிரமாத ஆலஸ்ய நித்ராபிஹி, அதாவது அலட்சியம், சோம்பல், உறக்கம் ஒருவனை இருளில் தள்ளும் என்கிறார். வள்ளுவர் இதனை மாசு என்று குறிப்பிடுகிறார். குல தீபம். ஒரு குடும்பத்தில் பிறக்கும் மகன் குல தீபம் என்று அழைக்கப்படுகிறான். அவன் அக்குலத்தின் புகழை பரப்ப வேண்டும். ஆனால் அவனிடம் சோம்பல் இருந்தால் அவன் குல பாம்சனக, அதாவது குலத்தை அழிப்பவன் ஆகிவிடுகிறான். புருஷார்த்தம். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ஐயும் அடைய முயற்சி, அதாவது உத்தியோகம் அவசியம். சோம்பல் என்பது இந்த 4 இலக்குகளையும் தடுக்கும் ஒரு தடையாகும். அலக்ஷ்மி நிவாசம். சோம்பல் இருக்குமிடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தங்கமாட்டாள். எங்கே உழைப்பும் சுறுசுறுப்பும், அதாவது ராஜச சாத்வீக கலப்பு இருக்கிறதோ அங்கேதான் செல்வம் நிலைக்கும். குறள் 602. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். விளக்கம்: தன்னுடைய குடியை, அதாவது குடும்பத்தை ஒரு சிறந்த குடியாக உயர்த்தி நிறுத்த விரும்புபவர்கள் சோம்பலை, அதாவது மடியை சோம்பலாகக் கருதி அதனை அழித்து சுறுசுறுப்புடன் வாழும் பழக்கத்தை கொள்ள வேண்டும். மகாபாரதம். ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் சரீரஸ்தோ மகாரிபுஹு நாஸ்தி உத்யம சமோபந்துஹு கிருத்வா யம் நா அவசீததி. விளக்கம்: மனிதர்களுடைய உடலில் உறையும் மிகப்பெரிய எதிரி சோம்பல் ஆகும். முயற்சிக்கு நிகரான உறவினன் வேறொருவர் இல்லை. அந்த முயற்சியை செய்பவன் ஒருபோதும் வீழ்ச்சியடைவதில்லை. அவன் தன் குலத்தை உயர்த்துகிறான். மனுஸ்மிருதி. உத்தம உத்தமான் கச்சன் ஹீனான் ஹீனாஞ்ச வர்ஜயன் பிராப்னோதி குலஸ்ரேஷ்டம் ஆலஸ்ய ரஹிதோ நரஹா. விளக்கம்: சோம்பல் இல்லாத ஒருவன், அதாவது ஆலஸ்ய ரஹிதஹா, மேலான காரியங்களை செய்தும் தாழ்வான குணங்களை விலக்கியும் செயல்படும்போது அவன் தனது குலத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறான். குடும்பப் பெருமை என்பது தனி மனித உழைப்பாலேயே நிலைவிருத்தப்படுகிறது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 602 உள்ள மடியை மடியா, அதாவது சோம்பலை சோம்பலாகக் கருதுதல் என்ற சொல்லாட்சி சனாதன தர்மத்தின் தர்மநிஷ்டை மற்றும் யக்ஞபாவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. ரிபுஜெயம், அதாவது வெற்றிக் கொள்கை. சனாதன தர்மம் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் ஆகியவற்றை அறுபகைகள், அதாவது அரிஷட் வர்க்கம் என்கிறது. இவற்றின் விளைவே சோம்பல். மடியை மடியா என்பது
இந்த பகையை இரக்கமின்றி அழிப்பதை குறிக்கிறது. குல உத்தாரணம், அதாவது வம்சத்தை உயர்த்துதல். ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் முன்னோர்களுக்கு செய்யும் உண்மையான கடன், அதாவது பித்ருக்கடன், அந்த குடும்பத்தின் கௌரவம் குலையாமல் காப்பதுதான். சோம்பேறி ஒருவனால் குலத்தை காக்க முடியாது என்பதால் சோம்பலை அழிப்பது ஒரு ஆன்மீக கடமையாகிறது. கர்மமே வழிபாடு. யோகः கர்மசு கௌஷலம். செயல்களில் திறமையே யோகம். சோம்பல் என்பது யோகத்துக்கு எதிரானது. ஒருவன் தன் குடும்பத்திற்காக உழைப்பது ஒரு யஜ்ஞம், அதாவது வேள்வி போன்றது. சோம்பல் அந்த வேள்வியை சிதைத்துவிடும். தமசை கடத்தல். தமசோ மா ஜோதிர்கமய என்பது உபநிடத வாக்கு. சோம்பல், அதாவது தமஸ், இருள் போன்றது. அதனை தவிர்த்து சுறுசுறுப்புடன் வாழ்வதே மேன்மையானது. குறள் 603. மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து. விளக்கம்: சோம்பலையே ஒரு சிறந்த கொள்கையாக கொண்டு வாழ்கின்ற அறிவற்றவன் பேதை. தான் அழிவதற்கு முன்பாகவே அவன் பிறந்த குடியானது, குடும்பம், அழிந்துவிடும். அதாவது, சோம்பேறியின் ஆயுளை விட அவனது குலத்தின் ஆயுள் குறைந்துவிடும். மகாபாரதம். ஆலஸ்யம் அனிவித்யாயாக தமசோ பிரசவம் விது குலக்ஷயகரம் ஹ்யேதத் அதர்மம் ச வினிஷ்சயம். விளக்கம்: சோம்பல் என்பது அஞ்ஞானம் மற்றும் இருளிலிருந்து பிறப்பதாகும். அது ஒரு குடும்பத்தை வேரோடு அழிக்கும். குலக்ஷயகரம். சோம்பேறியின் செய்கைகள் அதர்மமானவை என்பதால் அவனது குடும்பம் அவனது காலத்திலேயே நிலைகுலைந்து போகும். மனுஸ்மிருதி. யதா நிஷ்பலவான் விருக்ஷः அபலः புஷ்பவர்ஜிதः ததா ஆலஸ்ய ஹதः வம்சः நஷ்யதி அச்சிரேண வை. விளக்கம்: பூக்களும் கனிகளும் இல்லாத பட்டுப்போன மரம் எப்படி பயனற்றதோ அதுபோல சோம்பலால் பாதிக்கப்பட்ட வம்சம் மிக விரைவில் அழிந்துவிடும். ஒருவன் சோம்பலில் வீழ்ந்தால் அவன் தன் குலத்தின் வேரையே அறுப்பவனாகிறான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 603 உள்ள தன்னினும் முந்து, அதாவது தனக்கு முன்பாகவே என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கர்ம பலன் மற்றும் ஜேஷ்டா தேவி தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. அலக்ஷ்மி அல்லது ஜேஷ்டா தேவி. சனாதன தர்மத்தில் சோம்பல், ஆலஸ்யம் மற்றும் இருளில் இருந்து பிறப்பதாகும் ஜேஷ்டா தேவி குடியேறுவாள் எனப்படுகிறது. அவள் குடியேறிய இடத்தில் நிஷ்ரீகம், அதாவது செல்வமின்மை ஏற்படும். இதனால் அந்த வீட்டின் பெருமை அந்த நபர் இறப்பதற்கு முன்பே மறைந்துவிடும். பித்ருக்களின் சாபம். ஒருவன் சோம்பலால் தன் குல கடமைகளை செய்ய தவறும்போது அவனது முன்னோர்களின் ஆசி அக்குடும்பத்தை விட்டு நீங்குகிறது. இதுவே குடிமடிதல் எனப்படும். தாமச குணம். இனர்ஷியா. பகவத்கீதையில் பிரமாத ஆலஸ்ய நித்ராபி தன் நிப்ருஷ்ணாதி பாரத என்று கண்ணன் கூறுகிறார். ஒருவன் சோம்பலில் திளைக்கும்போது அவன் அறிவற்றவன் ஆகிறான். அறிவு மங்கிய நிலையில் எடுக்கப்படும் தவறான முடிவுகள் குடும்பத்தை விரைவாக அழிவுக்கு இட்டுச் செல்லும். பொறுப்பின்மை. சனாதன தர்மம் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தர்மகர்த்தாவாக பார்க்கிறது. தன் குடும்பத்தின் புகழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பை சோம்பலால் கைவிடும்போது தர்மமே அக்குடும்பத்தை கைவிடுகிறது. குறள் 604. குடிமடிந்து குச்சம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உஞ்ஞற்றில் அவர்க்கு. விளக்கம்: சோம்பலில் மூழ்கி மடிமடிந்து மாண்புடைய சிறந்த முயற்சியை மாண்ட உஞ்ஞற்றி செய்யாதவர்களுக்கு அவர்கள் பிறந்த குடி பெருமை அழிந்து குடிமடிந்து தீய செயல்களும் வறுமையும் ஆகிய குற்றங்கள் குற்றம் பெருகும் வந்து சேரும். மகாபாரதம். அகர்மா ஷீலஹீனஹ ச த்யக்த உத்யோகஹ நர அதமஹ தோஷைஹி அநேகைஹி சம்யுக்தஹ குலநாசாய கல்பதே. விளக்கம்: முயற்சியை கைவிட்ட த்யக்த உத்யோகஹ செயலில்லாத கீழ்த்தரமான மனிதன் பலவிதமான தோஷங்களோடும் குற்றங்களோடும் சூழப்பட்டு இறுதியில் தன் குலத்தின் அழிவிற்கே காரணமாகிறான். சோம்பலுள்ள இடத்தில் பாவங்களும் குற்றங்களும் எளிதாக குடியேறும். மனுஸ்மிருதி.
ஆலஸ்யாத் தர்மநாசः ஸ்யாத் தர்மநாசாத் அதர்மக்ருத் அதர்மாத் நரகப்பிராப்திஹி குலக்ஷயகரம் ததா. விளக்கம்: சோம்பலால் தர்மம் அழியும். தர்மம் அழிந்தால் மனிதன் அதர்மத்தைச் செய்யத் தொடங்குவான். குற்றம் பெருகும். அந்த அதர்மமானது அவனது குடும்பத்தையும் அழித்து அவனுக்கு நரக வாழ்வையும் தரும். உழைப்பற்றவன் வயிற்றுப் பிழைப்பிற்காக குறுக்கு வழிகளை தேடும்போது குற்றங்கள் பிறக்கின்றன. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 604 உள்ள குற்றம் பெருகும் என்ற எச்சரிக்கை சனாதன தர்மத்தின் தர்மக்யுதி மற்றும் அர்த்த அனர்த்தம் ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. அலக்ஷ்மி தரும் குற்றங்கள். சோம்பல் இருக்கும் இடத்தில் வறுமை வரும். வறுமை வரும்போது மனிதன் தன் மானத்தையும் குல ஒழுக்கத்தையும் விட்டுவிட்டு திருட்டு, பொய் போன்ற குற்றங்களில், தோஷங்களில் ஈடுபடுகிறான். இதனை புத்திஹி கர்மானுசாரிணி என்பார்கள். மாண்ட உஞ்ஞற்றிலவர், ஆப்சன்ஸ் ஆஃப் நோபல் எஃபர்ட். சனாதன தர்மம் யக்ஞ அர்த்த கர்மாவை வலியுறுத்துகிறது. அந்த உன்னதமான முயற்சி இல்லாதபோது மனித மனம் வெறுமையாக இருக்கும். எம்டி மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க்ஷாப் என்பது போல அந்த வெற்றிடத்தில் குற்றங்கள் பெருகும். குடிமடிதல், டிக்ரடேஷன் ஆஃப் லினியேஜ். ஒருவன் சோம்பலால் குற்றங்கள் செய்யும்போது அது அவனது முன்னோர்களுக்குச் செய்யும் அவமானமாகும். சனாதன தர்மத்தின்படி ஒருவனின் தவறான செயல் 7 தலைமுறையையும் பாதிக்கும். தாமச குணத்தின் விளைவு. பகவத்கீதையில் அப்பிரகாஷக அப்பிரவிருத்திஹி ச, ஒளியின்மை மற்றும் செயலின்மை தாமச குணத்தின் அறிகுறிகள் என கூறப்படுகிறது. இந்த இருளில் இருப்பவன் எது சரி எது தவறு என்று தெரியாமல் குற்றங்களில் வீழ்வான். குறள் 605. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக் கலன். விளக்கம்: காலம் நீட்டித்தல், நெடுநீர், மறதி, சோம்பல், மடி, அளவு கடந்த தூக்கம் ஆகிய இந்த 4 பண்புகளும் அழிந்து போகும் இயல்புடையவர்கள் விரும்பி ஏறிச் செல்லும் சிறு படகுகள் கலன் ஆகும். அதாவது அழியப்போகிறவர்கள் இந்த பழக்கங்களை ஆசையோடு பற்றிக்கொள்வார்கள். மகாபாரதம். ஷட்தோஷாக புருஷேனேக ஹாத்தவ்யா பூதிமிச்சதா நித்ரா தந்த்ரி பயம் குரோதக ஆலஸ்யம் தீர்க்க சூத்ரதா. விளக்கம்: செல்வத்தையும் உயர்வையும் விரும்பும் ஒருவன் பூதிம் இச்சதா, இந்த 6 தோஷங்களையும் கைவிட வேண்டும். தூக்கம், சோர்வு, பயம், கோபம், சோம்பல், ஆலஸ்யம் மற்றும் காலதாமதம் தீர்க்க சூத்ரதா ஆகும். இதில் விதுரர் குறிப்பிடும் தீர்க்க சூத்ரதாதான் வள்ளுவர் கூறும் நெடுநீர், அதாவது காலம் நீட்டித்தல் ஆகும். மனுஸ்மிருதி. தீர்க்க சூத்ரோ வினஷ்யேத காரியகாலே உபஸ்திதே பிரமாத ஆலஸ்ய தோஷேன பத்யதே கில்பிஷைஹி நரக. விளக்கம்: காரியம் செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது அதனை தள்ளி போடுபவன் தீர்க்க சூத்ரோ அழிந்து போவான். மறதி மற்றும் சோம்பல் ஆகிய தோஷங்களால் கட்டப்பட்ட மனிதன் பாவங்களில் வீழ்ந்து தன் நற்பெயரை இழக்கிறான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 605 உள்ள 4ம் கெடுநீரார் காமக்கலன் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் தாமச குணம் மற்றும் காலதர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தீர்க்க சூத்ரதா. வள்ளுவர் கூறும் நெடுநீர் என்பது வடமொழியில் தீர்க்க சூத்ரதா எனப்படும். ஒரு வேலையை செய்ய 100 அடி நூல் போதும் என்றால் அதனை 1000 அடி நூலாக நீட்டிக்குக் கொண்டே செல்வது. இது வெற்றியை தடுக்கும் மிகப்பெரிய தடை. காமக்கலன், த போட் ஆஃப் டிசையர். அழிந்து போகிறவன் ஒரு ஓட்டையான படகை கலனை ஆசையோடு தேர்ந்தெடுப்பது போல அழிவு காலம் வந்தவனுக்கு இந்த 4 துர்க்குணங்கள் மேல் அதிக பற்றி ஏற்படும். இது விநாசகாலே விபரீத புத்திஹி என்ற பழமொழிக்கு இணையானது. தாமச குணத்தின் வெளிப்பாடு. பகவத்கீதையில் நித்ரா, ஆலஸ்ய, பிரமாதோத்தம் ஆகிய 3ம் தாமச குணத்திலிருந்து பிறப்பவை என்று கண்ணன் கூறுகிறார். வள்ளுவர் இதனுடன் காலதாமதத்தை இணைத்து 4ஆக கூறுகிறார். காலமே தெய்வம். சனாதன தர்மத்தில் காலமே தெய்வம் என்பதால் காலத்தை வீணடிப்பது தெய்வத்தை நிந்திப்பதற்கு சமம். காலத்தை வீணடிப்பவன் காலத்தின் அருமையை அறியாதவன் என்பதால் அவன் தர்மத்திலிருந்து விலகுகிறான். குறள் 606. படி உடையார் பற்று அமைந்த கண்ணும் மடி உடையார் மான்பயன் எய்தல் அரிது. விளக்கம்: உலகத்தையே ஆளும் மன்னர்களுடைய அன்பும் ஆதரவும் பற்ற அமைந்த கண்ணும் ஒருவனுக்கு கிடைத்தாலும்
அவன் சோம்பல் உடையவனாக இருந்தால் அந்த வாய்ப்புகளால் கிடைக்கும் சிறந்த பலன்களை மான் பயன் அவனால் அடைய முடியாது. மகாபாரதம். ந அலசஸ்ய ஜய அஸ்தி லோகே ந அலசஸ்ய த்ருவம் பலம் சர்வம் ஹி பாக்யம் ஆசாத்ய ஆலஸ்யாத் வினிநஷ்யதி. விளக்கம். சோம்பல் உள்ளவனுக்கு இவ்வுலகில் வெற்றியுமில்லை, நிலையான பயனுமில்லை. ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்தாலும் அவனிடம் சோம்பல் உள்ளதென்றால் அந்த அதிர்ஷ்டம் வந்த வழியே அழிந்துவிடும். முயற்சி இல்லாதவனுக்கு தேவர்களே உதவினாலும் பலன் கிட்டாது. மனுஸ்மிருதி. நா ஆலஸ்யேன வினா லக்ஷ்மி நா உற்சாகேன வினா சுகம் தைவம் ஆத்மகுணம் சைவா உற்சாகேன சமாதிஷேத். விளக்கம். சோம்பலால் எவனும் செல்வத்தை அனுபவிக்க முடியாது. ஊக்கமில்லாமல் சுகம் வராது. விதி ஒருவனுக்கு சாதகமாக இருந்தாலும் அவன் சோம்பேறியாக இருந்தால் அந்த விதியால் ஏற்படும் நன்மைகள் அவனுக்கு கிடைக்காமல் போகும். எனவே பயனை அடைய சுறுசுறுப்பு அவசியம். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 606 உள்ள படி உடையார் பற்று அமைந்த கண்ணும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் தெய்வம் மற்றும் புருஷகாரம், விதி மற்றும் முயற்சி தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. விதி வெர்சஸ் முயற்சி. ஃபேட் வெர்சஸ் எஃபர்ட். சனாதன தர்மத்தில் தெய்வம் என்பது விதை போன்றது, புருஷகாரம் என்பது உழைப்பு போன்றது. விதை எவ்வளவுதான் வீரியமானதாக இருந்தாலும் அதை ஊன்றி நீர் ஊற்றாவிட்டால் செடி வராது. அதுபோல பெரியவர்களின் ஆதரவு இருந்தாலும் சோம்பல் இருந்தால் அது பலம் தராது. அதிர்ஷ்டமும் ஆலசியமும். உத்யோகினம் புருஷசிம்ஹம் உபைதி லக்ஷ்மி. உழைப்பாளியையே செல்வம் வந்தடையும். சோம்பேறி ஒருவனுக்கு தன் கை கெட்டும் தூரத்தில் பொற்காசுகள் இருந்தாலும் குனிந்து எடுக்க சோம்பல் பட்டால் அவன் ஏழையே. பயனை அனுபவிக்கும் தகுதி. சனாதன தர்மத்தின்படி ஒரு பலனை அடைவதற்கு பாத்திரதா வேண்டும். சோம்பல் உள்ளவன் அந்த தகுதியை இழக்கிறான். எவ்வளவு பெரிய படி உடையார், உலகத்தையே உடையவர் அல்லது ஈஸ்வரன் அருள் செய்தாலும் சோம்பேறி அதனை பயன்படுத்திக் கொள்ளும் அறிவை இழந்து விடுகிறான். தாமச குணத்தின் திரை. சோம்பல் என்பது அறிவை மறைக்கும் ஒரு திரை. இந்த திரை இருக்கும்போது முன்னேற்றத்திற்கான வழிகள் நம் கண்ணெதிரே இருந்தாலும் அவை நமக்கு தெரியாது. குறள் 607. இடிபுரிந்து எள்ளும் சொல் கேட்பர், மடிபுரிந்து மாண்ட உஞற்றிலவர். விளக்கம். சோம்பலையே விரும்பி மடிபுரிந்து மாண்புடைய சிறந்த முயற்சியை, மாண்ட உஞற்றியை செய்யாமல் வாழ்பவர்கள் அறிவுடையோரால் இடித்துக் கூறப்படும் ஏளனமான சொற்களையும் எள்ளும் சொல்லையும் கடிந்து பேசும் சொற்களையும் கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாவார்கள். மகாபாரதம். அகர்மா சீலஹீனஹ ச லோகே பவதி நிந்திதஹ உத்யோகரஹிதோ வித்வான் அபி நிந்தாம் அவாப்னுயாத். விளக்கம். செயலற்றவனும் ஒழுக்கமற்றவனுமான ஒருவன் இந்த உலகத்தில் எல்லாராலும் நிந்திக்கப்படுகிறான். நிந்தித்தக. ஒருவன் அறிவாளியாக இருந்தாலும் கூட அவனிடம் முயற்சி இல்லை, உத்யோகரஹிதோ என்றால் அவன் இகழ்ச்சிக்கு உள்ளாவான். சோம்பல் ஒருவனது மரியாதையை கொல்லும் விஷம். மனுஸ்மிருதி. நா ஆலஸ்யேன விருத்திம் ஈக்ஷேத நா அதர்ம அர்த்த சஞ்சயம் லோக வித்விஷ்டம் அப்ரியம் ச கர்ம வர்ஜயேத சதா. விளக்கம். சோம்பலினால் பிழைப்பை தேடாதே. சோம்பேறியாக இருப்பவன் உலகத்தாரால் வெறுக்கப்படுவான். லோக வித்விஷ்டம். மக்கள் இகழ்ந்து பேசும் நிலைக்கு ஒருவன் தள்ளப்படுவது மரணத்தை விட கொடியது. எனவே பிறர் எள்ளாதபடி சுறுசுறுப்புடன் வாழ வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 607 உள்ள இடிபுரிந்து எள்ளும் சொல் கடிந்து ஏளனம் செய்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மான அவமானம் மற்றும் கர்மயோகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நிந்தனை. சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் கடமையை செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் அவனை புருஷ பசு, மனித மிருகம் என்று சாத்திரங்கள் சாடுகின்றன. பிறர் இகழும் நிலைக்கு தள்ளப்படுவது அவனது ஆத்ம கௌரவத்தை அளிக்கும். இடிபுரிதல். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அறிவுடையவர்கள் ஒருவனை இடித்துரைப்பது அவனது முன்னேற்றத்திற்காகவே. இடிபுரிந்து என்ற சொல்லாட்சி நலம் விரும்புபவர்கள் அவனது சோம்பலைக் கண்டு கோபப்படுவதை குறிக்கிறது. இதனை ஹிதவசனம் எனலாம்.
அகர்மத்தின் விளைவு. பகவத்கீதையில் கண்ணன் அகர்மணி சதே சங்கோஸ்து, எனவே செயலற்ற தன்மையில் உனக்கு பற்று இருக்கக்கூடாது என்கிறார். ஒருவன் செயலற்ற இருந்தால் உலகம் அவனை ஒரு பாரமாகவே கருதும். பாரமாக இருப்பவன் மதிக்கப்பட மாட்டான். சாணக்கிய நீதி. உழைப்பற்றவன் பிச்சைக்காரனை விட கேவலமாக மதிக்கப்படுவான் என்கிறார் சாணக்கியர். ஒருவனிடம் எவ்வளவு திறமை இருந்தாலும் சோம்பல் இருந்தால் அந்த திறமைக்கு மதிப்பில்லை. குறள் 608. மடிமை குடிமைக்கண் தங்கின்தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும். விளக்கம். சோம்பல், மடிமை என்பது ஒருவனது உயிர்க்குடியில், அதாவது குடும்பத்தில் அல்லது அரசில் தங்கிவிடுமானால் அது அவனை அவனது பகைவர்களுக்கு, அதாவது ஒன்னார்க்கு அடிமையாகும்படி செய்துவிடும். அதாவது சுறுசுறுப்பற்ற தலைவனும் குடிகளும் சுதந்திரத்தை இழந்து அடிமை தலையுற நேரிடும். மகாபாரதம். ஆலஸ்யம் அனிவித்யாயா தமசக பிரசவம் விது அதந்திரிதக ஸ்ரியம் விந்ததி தந்திரிதக பராபவம். விளக்கம். சோம்பல், ஆலஸ்யம் என்பது இருளிலிருந்து பிறப்பதாகும். சோம்பல் இல்லாதவன் அதந்திரிதக செல்வாக்கை பெறுகிறான். ஆனால் சோம்பல் உள்ளவன் தோல்வியையும் அதன் விளைவாக பிறரால் அவமானப்படுத்தப்படுவதையும் அடைகிறான். பகைவனிடம் அடிபணிவதற்கு சோம்பலே முதல் காரணம். மனுஸ்மிருதி. ந ஆலஸ்யேன ஜயேத் சத்ரூன் ந ஆலஸ்யேன ஜயேத் மஹீம். உத்யோகஹீனம் புருஷம் பராக பரிபவந்தி ஹி. விளக்கம். சோம்பலால் ஒருவன் தன் பகைவர்களை வெல்ல முடியாது, பூமியையும் ஆள முடியாது. முயற்சி இல்லாத மனிதனை அவனது எதிரிகள் எளிதாக அடக்கி அடிமையாக்கிவிடுவார்கள். சுதந்திரம் என்பது எப்போதும் விழிப்புடன் இருப்பவர்களுக்கே உரியது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 608 உள்ள அடிமை புகுத்திவிடும் என்ற எச்சரிக்கை சனாதன தர்மத்தின் தர்மக்யுதி மற்றும் க்ஷத்ரிய வீரியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தமசும் தாசத்துவமும். சனாதன தர்மத்தின்படி தமஸ், இருள் அல்லது சோம்பல் ஒருவனை மந்தனாக்குகிறது. மந்தமாக இருப்பவன் எப்போதும் பிறரை சார்ந்திருக்க வேண்டி இருக்கும். இந்த சார்பு நிலை, டிபெண்டன்சி, இறுதியில் அடிமைத்தனத்திற்கு இட்டுச் செல்லும். அப்பிரமாதம். சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் மன்னனின் முதன்மையான பகைவன் சோம்பல் என்கிறது. மன்னன் சோம்பேறியாக இருந்தால் பகைவர்கள் மத்ஸ்ய நியாயம் படி அந்த நாட்டை விழுங்கிவிடுவார்கள். சுதந்திர தர்மம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும் என்பதில் தர்மம் என்பது நீதி மட்டுமல்ல, முயற்சியும் கூட. சோம்பேறி ஒருவனுக்கு தன் தர்மத்தை காக்க திராணி இல்லாததால் அவன் அந்நியருக்கு தலைவணங்க வேண்டிய சூழல் உருவாகிறது. புருஷார்த்த ஹானி. ஒருவன் தன் குடும்பத்தையோ அல்லது நாட்டையோ அடிமைத்தனத்தில் தள்ளுவது என்பது அவன் செய்யும் மிக பெரிய பாவமாக கருதப்படுகிறது. சோம்பலால் வரும் இந்த வீழ்ச்சி அவனது மானபங்கத்தை, அதாவது கௌரவ சிதைவை குறிக்கிறது. குறள் 609. குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும். விளக்கம். தன் குடிப்பெருமையில் குடியாண்மை ஏற்கனவே ஏற்பட்டுவிட்ட குறைகளை, குற்றம், ஒருவன் தன்னிடமுள்ள சோம்பலை அகற்றி மடியாண்மை மாற்ற விடாமுயற்சியோடு செயல்பட்டால் அந்த குறைகள் அனைத்தும் ஒழிந்து குலம் மீண்டும் ஒளிபெறும். மகாபாரதம். பூர்வதோஷான் வினிர்ஜித்ய உத்யோகேன விஷுத்யதி குலம் சமுத்தரதி பிராக்ஞः த்வாலாஸ்யம் து சதா த்யஜேத். விளக்கம். முன்னோர்கள் செய்த தவறுகளால் குலத்திற்கு ஏற்பட்ட தோஷங்களை, பூர்வதோஷான், ஒருவன் தன் முயற்சியால் வென்று குலத்தை தூய்மைப்படுத்த முடியும். அறிஞன் ஒருவன் எப்போதும் சோம்பலை கைவிட்டு ஆலஸ்யம் த்யஜேத், உழைப்பதன் மூலமே தன் குடும்பத்தை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கிறான். சமுத்தரதி. மனுஸ்மிருதி. அப்பக்ஷய உத்தாரயேத் குலம் தக்ஷः சர்வகர்மசு ஆலஸ்ய ரஹிதோ விப்ரோ ந அனுஷோச்சதி துர்கதிம். விளக்கம். எல்லா காரியங்களிலும் திறமையாக செயல்படும் சோம்பல் இல்லாத ஒருவன் ஆலஸ்ய ரஹிதோ விப்ரோ தன் குலத்தின் வறுமையையும் இழிவையும் நீக்கி உயர்த்துவான். அத்தகைய வீரன் தன் குடும்பத்தின் கடந்த கால துயரங்களைக் கண்டு வருந்தாமல் உழைப்பால் அவற்றை மாற்றியமைப்பான். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 609 உள்ள
குற்றம் மாற்றக் கெடும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் குல உத்தாரணம் மற்றும் புருஷகாரம், அதாவது முயற்சி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. குல உத்தாரகன், ரெஸ்கியூவர் ஆஃப் த லினியேஜ். சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குல உத்தாரகன் பிறப்பான் என்ற நம்பிக்கை உண்டு. அவன் தன் முன்னோர்களின் ஏழ்மையையோ அல்லது பழியையோ தன் உழைப்பால் துடைப்பான். வள்ளுவர் கூறும் மடியாண்மை மாற்றக் கெடும் என்பது இத்தகைய வீரத்தையே குறிக்கிறது. பிராயச்சித்தமாக உழைப்பு. ஒருவன் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்வது போல ஒரு குடும்பத்தின் இழிவிற்கு பிராயச்சித்தம் என்பது வாரிசுகள் காட்டும் சுறுசுறுப்பு மற்றும் வெற்றி ஆகும். சோம்பலை விடுவதே ஒரு பெரும் தவம், தபஸ். வர்த்தமான கர்மா, பிரசன்ட் ஆக்ஷன். கடந்த கால தவறுகளை மாற்ற முடியாது என்றாலும் நிகழ்கால முயற்சியால் எதிர்காலத்தை மாற்ற முடியும். குற்றம் கெடும் என்பது ஒருவனது தற்போதைய செயல் ஊக்கம் பழைய கரைகளை துடைக்கும் வலிமை கொண்டது என்பதை காட்டுகிறது. பகீரத முயற்சி. கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து தன் முன்னோர்களின் சாபத்தை போக்கிய பகீரதனைப் போல ஒருவன் தன் சோம்பலை ஒழித்து எடுக்கும் முயற்சி அவன் குடும்பத்தில் பல தலைமுறையாக தொடரும் வறுமையையும் பழியையும் போக்கும். குறள் 610. மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. விளக்கம். தன் அடியால் உலகத்தை எல்லாம் அளந்த திருவிக்கிரமன் விஷ்ணு கடந்த நிலப்பரப்பு முழுவதையும் சோம்பல் இல்லாத சுறுசுறுப்பான மன்னன் அல்லது மனிதன் ஒருங்கே அடைவான். அதாவது விடாமுயற்சி உடையவனுக்கு அகில உலகமே வசப்படும். மகாபாரதம். உத்தமம் பிராப்னுயாத் ஸ்தானம் உத்யோகேன ந சம்சயः த்ரிவிக்ரம பதன்யாசம் அனுயாதோ ஹி தக்ஷகः. விளக்கம். விடாமுயற்சி செய்பவன் மிக உயர்ந்த நிலையை அடைவான் என்பதில் சந்தேகமில்லை. எவன் ஒருவன் சுறுசுறுப்புடன் இருக்கிறானோ அவன் திருவிக்கிரமன் தன் பாதங்களால் உலகை அளந்தது போல தன் ஆளுமையால் உலகத்தையே வெல்வான். சோம்பலற்றவனுக்கு தேவர்களே வழிவிடுவார்கள். மனுஸ்மிருதி. அனிர்விண்ணக ஸ்ரீவம் இச்சேத் ஆமிருத்யோஹோ ஸ்ரீயம் அக்ரே விந்ததி ந ஆலஸ்யே ந ஜயேத் பூமிம் ந உத்யோகஹீனோஹி சித்தியதி. விளக்கம். மரணபரியந்தம் சோர்வின்றி செல்வத்தை விரும்பும் ஒருவன் அதனை அடைந்தே தீருவான். சோம்பலால் பூமியை வெல்ல முடியாது. உலகை ஆள நினைக்கும் மன்னன் வாமனனைப் போல எப்போதும் விழிப்புடனும் செயல் வேகத்துடனும் இருக்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 610 உள்ள அடியளந்தான் அயது என்ற உருவகம் சனாதன தர்மத்தின் ஆழமான தத்துவங்களோடு பின்வருமாறு இணைகிறது. வாமன திருவிக்கிரம தத்துவம். வள்ளுவர் இக்குறளில் விஷ்ணுவின் அவதாரத்தை குறிப்பிடுவது தற்செயலானது அல்ல. விஷ்ணு என்ற சொல்லுக்கே எங்கும் வியாபித்திருப்பவர் என்று பொருள். ஒரு மனிதன் சோம்பலை ஒழிக்கும்போது அவனது ஆற்றல் உலகெங்கும் வியாபித்து திருவிக்கிரமனைப் போல வெற்றியை ஈட்டும் என்பது கருத்து. விஸ்வரூப முயற்சி. வாமனன் குறுகிய வடிவம் கொண்டு வந்தாலும் முயற்சியால் உலகத்தையே அளக்கும் விஸ்வரூபம் எடுத்தார். இது சாமானிய மனிதனும் சோம்பலை விட்டால் உலகத்தை வெல்லும் பேருருவம் எடுக்கலாம் என்பதை குறிக்கிறது. பூமி தானம் மற்றும் வெற்றி. மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமனன் நிலம் கேட்டது ஒரு செயல். அந்த செயலில் சோம்பலின்றி 3 அடி மண்ணை ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக மாற்றிய ஊக்கம் தெய்வீகமானது. அதேபோன்ற மடியிலா தன்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். கர்மபலன். சனாதன தர்மத்தின்படி முயற்சி எவ்வளவோ அவ்வளவே பலன் கிட்டும். அடியளந்தான் எப்படி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து உலகை வென்றாரோ அதுபோல மனிதனும் தன் ஒவ்வொரு செயலால் முன்னேற வேண்டும்.